ஜனநாயக படம் சென்சார் போர்டில் சென்சார் பண்றதுக்கு முன்னாடியே எடிட்டிங் வெர்ஷன் வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. ஸோ இது கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இதை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது யார் லீக் பண்ணாங்க என்ன எதுன்னு தெரியல. ஆனா இப்போ நேத்து வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்க யாருங்க விவரம் வந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் வெளியிடல. ஸோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோலிவுட்ல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ கேவின் ப்ரொடக்ஷன் நடிச்சு அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகாம லீக் ஆனதுனால ஸோ இது வந்து கேவின் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலான நஷ்டம் சொல்றாங்க. ஸோ அதே சமயத்துல இதை ஈடு செய்யறதுக்காக விஜய் வந்து அதே கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு படத்தில் நடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அசூரன்ஸ் கொடுக்கறதா வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையா இருக்கிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வரையும் அது ரூமர்ஸாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வந்து எப்படி வேணா முடியலாம். ஏன்னா டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், இல்லை டிவிகே இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கட்சிகளுக்கு பெரிய லெவலான காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஸோ என்னால் ஏற்பட்ட நஷ்டத்தை நானே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு திரும்பவும் ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன். மேபி அதுதான் அவரோட கடைசி படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து இது ஒரு உறுதியான தகவல் தான் சொல்றாங்க. மீதி 10% வந்து பாத்தீங்கன்னா இப்போ மற்ற விஷயங்கள் எப்படி அமைய போகுதோ அப்படிங்கிற பொறுத்து இருக்கு. ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அதே சமயத்தில் டைரக்டர் வந்து விஜய்க்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர்ல வந்து ஒருத்தரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து திரும்பவும் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல ஜனநாயகன் படத்துக்கு வந்து லீக் ஆனதுனால கூடி சீக்கிரமே சென்சாருக்கு திருப்பி ரீ அப்ளை பண்ண போறாங்க. ஏற்கனவே சென்சார் ரிவ்யூ கமிட்டி வந்து படத்தை பார்த்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ரெஃபர் பண்ணதுனால தான் அவ பார்க்கணுங்கிறதுனால மட்டும் தான் வந்து இப்போ வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 4 to 5 டேஸ்ல வந்து இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 23 வரப்போகுது. ஒருவேளை ஏப்ரல் 19, 20 இந்த மாதிரி டேட்ல ஏதாவது ரிலீஸ் பண்ணி டிவிகேவோட ஓட்டு பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. பட் வந்து இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஒருவேளை நாளைக்கு அந்த படத்தை பார்த்தா கூட இமிடியேட்டா வந்து சென்சார் கொடுக்கறத பத்தி அவங்க முடிவு எடுப்பாங்க. அப்படி முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா எலெக்ஷன் முன்னாடியோ இல்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்த டேட்ல கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ விஜய் திரும்பவும் நடிக்க வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.